பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாரின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். கர்த்தருடைய வீட்டிலும் நமது தேவனுடைய ஆணை பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் பெரியவர். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்கிறார். ஜெபம் செய்வோம். நீதியும் நேர்மையும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, உம்மை போற்றுகிறோம். சீர்கெட்ட உலகத்தை சீர்படுத்த உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவை பொல்லாங்கு நிறைந்த இந்த உலகத்திலே அனுப்பினீரே, உம்மை துதிக்கிறோம். சீர்திருத்த ஞாயிறாக இந்த பரிசுத்த ஞாயிறை ஆசரிக்கும் போது எங்கள் உள்ளத்தையும் வாழ்வையும் தூய ஆவியானவரால் சீர்படுத்தும். இருள் சூழ்ந்த நம்பிக்கையற்ற நிலைகள் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களை நீதியின் வாய்க்கால்களாக மாற்றும். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியிலும் விடுதலையோடும் உணர்வோடும் உற்சாகத்தோடும் ஆராதிக்க அருள் தாரும். உம்முடைய ஜீவ வார்த்தையால் எங்களை பலப்படுத்தி பூரணப்படுத்தி அருளும். தேவனுடைய ஆசீர்வதிக்கிற கரம் ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மேலும் தங்கியிருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 11வது பாடலை பாடுவோம். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. 11வது ஞான பாடல். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை. ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பரனை மாண்பாய்
நாளுக்குரிய திருமுறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் வசனங்கள் 33 முதல் 38 முடிய. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். இயேசு அவனுக்கு பிரதித்தரமாக, நீராய் இப்படி சொல்லுகிறீரோ, அல்லது மற்றவர்கள் என்னை குறித்து இப்படி உமக்கு சொன்னார்களோ என்றார். பிலாத்து பிரதித்தரமாக, நான் யூதனா? உன் ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் உன்னை என்னிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள், நீ என்ன செய்தாய் என்றான். இயேசு பிரதித்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதித்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சப்தம் கேட்கிறான் என்றார். அதற்கு பிலாத்து, சத்தியமாவது என்ன என்றான். மறுபடியும் அவன் யூதர்களிடத்தில் வெளியே வந்து, நான் அவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன். இந்த நாளுக்குரிய திருமறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்ற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியினார். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தானம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தானம் தீர்க்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. எங்கள் துணியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. எங்கள் துணியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ
வாசம் செய்கிறாரே. சீயோனின் உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனின் உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுதிடுமே சுவிசேஷம் தன்னை உயர்த்திடுவோம் உன்னையே. சீர்மிகுதிடுமே சுவிசேஷம் தன்னை உயர்த்திடுவோம் உன்னையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யோவான் நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 37வது வசனத்தை நாம் தியானத்திற்காக மனதிலே நிறுத்திக் கொள்வோம். அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சப்தம் கேட்கிறான் என்றார். யூதேயா என்ற ஒரு சிறு நிலப்பகுதிக்கு தேசாதிபதியாக இருந்த பிலாத்தும் சர்வலோகத்தின் அதிபதியான இயேசு கிறிஸ்துவும் நேருக்கு நேராக சந்தித்து கொண்ட ஒரு முக்கியமான நிகழ்வு இது. அண்ட சராசரத்தையும் ஆள்பவர், காண்கிறவைகளையும் காணக்கூடாதவைகளையும் அனைத்தையும் படைத்தவர், தான் படைத்த மனிதனுக்கு முன்பாக கட்டப்பட்டவராக நின்று கொண்டிருந்தார். விசாரணை கைதியாக நின்று கொண்டிருந்தார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம்! தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், பிதாவோடே ஒரே தன்மை உடையவர் என்று திருமறையின் சத்தியத்தின்படி நாம் அறிக்கை செய்கிற தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து அன்பின் அரசராக தன் சர்வ அதிகாரத்தையும் வெறுமையாக்கின அரசராக, சத்தியத்தை வாழ்ந்து காட்டும் அரசராக பிலாத்துவின் முன் கட்டப்பட்டவராக நின்று கொண்டிருந்தார். எனவே தான் ஆண்டவர் இயேசு பிலாத்துவை பார்த்து சொன்னார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். யோவான் 18:37. ஏதேனில் தெய்வ வார்த்தை பின்பற்றி நடந்த போது தெய்வ ஆசீர்வாதமும் தெய்வ பிரசன்னமும் இருந்தது. தெய்வ வார்த்தை மீறி நடந்த போது பாவமும் அடிமைத்தனமும் உண்டானது. சத்தியத்தை விட்டு விலகி போன மனுக்குலத்தை சத்தியத்தின் பாதையில் திருப்பி நேராய் நடத்த தெய்வகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த உலகத்திலே வந்தார். விழுந்து போன மனுக்குலத்தை தன் பரிசுத்த இரத்தத்தை சிந்தி விலையாக கொடுத்து மீட்டெடுத்தார். நம்மை மீட்டெடுத்த ஆண்டவர் அண்டை திரும்புவதே தேவன் நம்மில் எதிர்பார்க்கும் சீர்திருத்தம். ரிட்டர்ன் டு த ஒரிஜினல், அசலுக்கு திரும்புவதே சீர்திருத்தம். நம்முடைய அசல் எது? தேவ சாயலுக்கும் தேவனுடைய ரூபத்திற்கும் திரும்பி வருவதே அசல். இன்றைய திருச்சபையின் அவசிய தேவை, அவசர தேவை சீர்திருத்தம். திருச்சபையை அது இப்பொழுது இருக்கும் நிலையிலிருந்து அது இருக்க வேண்டிய நிலைக்கு கொண்டு வர சீர்திருத்தம் தேவை என்றார் ஆர் ஸ்டான்லி என்ற தெய்வ மனிதர். இன்று நம் தியானத்திற்காக தரப்பட்டிருக்கிற செம்பொருள் கடவுளின் இறையாண்மையின் கொண்டாட்டம், நீதியும் அமைதியும்.
celebration of God's sovereignty, justice and peace. சீர்திருத்த திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் 1517 ஆண்டு அக்டோபர் 31வது நாள். மார்ட்டின் லூத்தர் என்ற குருவானவர் உலகம் முழுவதும் பரவியிருந்த ரோமை திருச்சபையின் சீர்கேடுகளை தனி ஒரு மனிதனாக எதிர்த்து நின்று சீர்திருத்தத்தின் 95 நியாயங்களை எழுதி ஜெர்மனியில் உள்ள விட்டன்பர்க் தேவாலயத்தினுடைய கதவில் ஆணி அறைந்து வைத்தார். இதுவே சீர்திருத்த திருச்சபைக்கு தொடக்கம் குறிக்கப்பட்ட நாள். எனவே ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதத்தினுடைய கடைசி ஞாயிறை சீர்திருத்த ஞாயிறு என்று திருச்சபையாக கொண்டாடி வருகிறோம். ஆதி திருச்சபை ஒரு சீர்திருத்த திருச்சபையாக இருந்தது என்பதை அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43 முதல் 47 வரை உள்ள வசனங்களில் காணலாம். கிபி 476 திருச்சபை ஒரு இருண்ட காலத்திற்குள்ளாக நுழைந்தது. இந்நிலை கிபி 1517 வரை நீண்ட காலம் தொடர்ந்தது. இதை ரோமிய திருச்சபையின் சிறையிருப்பு என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். சரீரத்தை ஒடுக்குவதின் வழியாகவும் நற்செயல்களை செய்வதின் வழியாகவும் மீட்பு என்று மக்களுக்கு போதிக்கப்பட்டு வந்தபோது திருமறையினுடைய சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு ரோமர் 1:17 படி தேவ கிருபையினாலும் விசுவாசத்தினாலும் மாத்திரமே மீட்பு என்ற சீர்திருத்த கருத்தை முன்வைத்தார் மார்ட்டின் லூத்தர். 14ஆம் நூற்றாண்டு வரை லத்தீன் மொழியே தெய்வீக மொழியாகவும் ஆலய வழிபாட்டு மொழியாகவும் திருச்சபையிலே இருந்து வந்தது. லத்தீன் தவிர பிற மொழிகளில் திருமறை மொழிபெயர்ப்பு செய்யப்படுவது தடை செய்யப்பட்டிருந்தது. பொதுமக்கள் திருமறையை படிப்பதும் தடை செய்யப்பட்டிருந்தது. சீர்திருத்தத்தின் முன்னோடிகள் என்று அழைக்கப்படுகிற குருவானவர்கள் ஜான் ஹஸ், ஜான் விக்லிப் ஆகியோர் திருமறையை மொழிபெயர்த்ததற்காகவும் ரோமைய சபையின் சீர்கேடுகளை எதிர்த்ததற்காகவும் தீயில் எரித்து கொல்லப்பட்டனர். திருமறை அனைத்து மக்களுக்கும் உரியது. எனவே அவரவர் மொழியில் திருமறை மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்ற சீர்திருத்தத்தை முன்னெடுத்து சென்றார் மார்ட்டின் லூத்தர். சீர்திருத்தத்தின் 5 தூண்கள் என்று அறியப்படுகின்ற பரிசுத்த வேதாகமம் மட்டுமே, விசுவாசம் மட்டுமே, கிருபை மட்டுமே, கிறிஸ்து மட்டுமே, தேவ கிருபை மட்டுமே என்ற சீர்திருத்தத்தினுடைய முழக்கத்தை முன்வைத்தார் மார்ட்டின் லூத்தர். அவமானங்கள், பல அச்சுறுத்தல்கள், உயிருக்கு ஆபத்துகள், எதிர்ப்புகள் சூழ்ந்திருந்த நிலையில் தனி ஒரு நபராக திருச்சபையினுடைய தலைவர்களின் முன் தனது விசுவாசத்திற்காக பதில் சொல்ல நின்றபோது குருவானவர் மார்ட்டின் லூத்தர் சொன்ன வார்த்தை, "Here I stand. God help me. I can do no other." நான் இதில் தான் நிற்பேன். தேவன் எனக்கு உதவி செய்வார். இதை தவிர வேறு எதையும் என்னால் செய்ய முடியாது. இதில் தான் நான் நிற்பேன். Here I stand என்று வீர முழக்கமிட்டு ரோம சபையை அதிர வைத்து சத்தியத்தை விட்டு பின்வாங்க மறுத்த தேவ மனிதனைப் போல கர்த்தருக்காக நிற்க நாமும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த திருமறையினுடைய வசனங்களுக்கு முரண்பட்ட சபையினுடைய நடைமுறைகள்,
பாவ மன்னிப்பு சீட்டு விற்பனை மனிதனை தெய்வ நிலைக்கு உயர்த்துவது, மூட நம்பிக்கை நிறைந்த பாரம்பரியங்கள், அர்த்தமற்ற சடங்குகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், துறவிகளின் ஆடம்பர வாழ்க்கை, சபை தலைவர்களுடைய தவறான வாழ்வு, இவை அனைத்தும் ரோமை திருச்சபையின் சீர்கேட்டிற்கு காரணமாக இருந்தது. மார்ட்டின் லூத்தர் ஏற்படுத்திய சீர்திருத்தத்தினுடைய தாக்கம் சீர்திருத்த திருச்சபை உருவாக காரணமாக அமைந்தது. இன்று நாம் சீர்திருத்த திருச்சபை என்று சொல்லிக் கொண்டாலும் நம்முடைய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் மறு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. முதலாவதாக உள்ளங்களில் சீர்திருத்தம். யோவான் 18வது அதிகாரம் 33வது வசனம். அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்குள் பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். ஆட்சி பொறுப்பிலும் அதிகாரத்திலும் இருந்த பிலாத்துவினால் ராஜாந்தி ராஜாவை யூதருடைய ராஜாவாகத்தான் பார்க்க முடிந்தது. அதுவும் ஆண்டவர் இயேசுவின் மேல் எதிரிகள் சுமத்திய குற்றச்சாட்டின்படி தன்னை ராஜா என்று கூறிக்கொண்டு அரசிற்கு எதிராக செயல்படுகிற குற்றவாளியான ஒரு ராஜாவாகத்தான் இயேசுவை பிலாத்துவால் பார்க்க முடிந்தது. ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உள்ளத்தில் ராஜாந்தி ராஜாவாக ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் பிலாத்துவின் உள்ளம் சீர்படவில்லை, மறுரூபப்படவில்லை. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வில் ராஜாந்தி ராஜாவாக இருக்கிறாரா? இயேசு கிறிஸ்து நாம் இதய சிம்மாசனத்தில் ஆளுகை செய்கிறாரா? அவரை நம்முடைய உள்ளத்தினுடைய சிம்மாசனத்தில் நாம் உட்கார வைத்திருக்கிறோமா? அல்லது ஆண்டவர் இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில வெளியே நிறுத்தி இருக்கிறோமா? ஆண்டவர் இயேசு என்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்யவில்லை, இந்த நன்மையை தரவில்லை என்று ஆண்டவரின் மேல் குற்றம் சொல்லி குறை சொல்லி ஒரு குற்றவாளியை போல நாம் அவரை வைத்திருக்கிறோமா? தேசாதிபதி ஆகிய பிலாத்து, உலக இரட்சகர் இயேசு தனக்கு முன் நிற்பதை அறியாமல், பரிசுத்தரை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளாமல், தனக்கு இருந்த உயர்ந்த பதவி, அதிகாரம், செல்வச் செழிப்பு, உலக மேன்மை போதுமென்று இருந்து விட்டார். விலையேற பெற்ற ரட்சிப்பை இழந்து போனார். நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், உலக பிரகாரமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். நம்முடைய உள்ளம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதா? நம்முடைய எண்ணங்கள், நினைவுகள் சீர்படுத்தப்பட்டிருக்கிறதா? லூக்கா 13:1 கலிலேயர் சிலருடைய படுகொலைக்கு காரணமான பிலாத்து மிக கொடூரமானவர் என்று மக்கள் மத்தியிலே பெயர் எடுத்திருந்தார். தன் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்தவர். இப்பொழுது மனம் திரும்ப கிடைத்த நல்ல சந்தர்ப்பத்தை அவர் இழந்து போனார். அந்த நீதிமானுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று தன்னுடைய மனைவியால் உணர்த்தப்பட்டும் எச்சரிக்கப்பட்டும் ஜனங்களை திருப்திப்படுத்த மனதுள்ளவனாய் குற்றமற்ற ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்தார் இந்த பிலாத்து. ஆண்டவர் இயேசுவினிடத்தில் எந்த ஒரு குற்றத்தையும் காணேன் என்று 3 முறை தீர்ப்பிட்டும் பரிசேயர், வேதபாரகர், பிரதான ஆசாரியர் கொடுத்த நெருக்கடிக்கு பணிந்து போய் கை கழுவினவர் இந்த பிலாத்து. இன்று மனிதர்களை திருப்திப்படுத்தும் எண்ணத்தோடு நாம் நடந்து கொள்ளுகிறோமா? தவறான நபர்களின் நெருக்கடிக்கு நாம் இணங்கி போகிறோமா? பொறுப்பேற்க வேண்டிய காரியத்தில்
எனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை என்று நாம் கை கழுவுகிறோமா? ரோமர் 13:14 சொல்லுகிறபடி களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் துரிச்சைகளும் நம்முடைய உள்ளத்தை விட்டும் வாழ்வை விட்டும் அகற்றப்பட வேண்டும். நம் தனிப்பட்ட வாழ்வில் உள்ளத்தில் எண்ணத்தில் ஓர் சீர்திருத்தம் தேவை. ஆண்டவர் இயேசுவை சந்தித்த ஆயக்காரர்களின் தலைவனும் பாவியான மனுஷனுமாக இருந்த சகையனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது. வாழ்வில் மாற்றம் பெற்ற சகைவு செய்த அறிக்கை என்ன? லூக்கா 19:8 சகைவு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இன்று ஆண்டவர் இயேசு நம்முடைய உள்ளத்திலே ஒரு திருத்தத்தை விரும்புகிறார், மனமாற்றத்தை விரும்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையில் சீர்திருத்தம் உண்டாகாமல் குடும்பத்திலும் திருச்சபையிலும் சீர்திருத்தம் உண்டாகாது. இரண்டாவதாக, உறவுகளில் சீர்திருத்தம். யோவான் 18:37 சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். கிறிஸ்தவன் என் சத்தத்தை கேட்கிறான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. சத்தியவான் என் சத்தம் கேட்கிறான் என்றார். நம்முடைய ஆண்டவர் சத்தியபரர். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சத்தியவான்களாக, சத்திய சீலர்களாக இருக்க வேண்டும். இன்று ஆண்டவரோடு உள்ள உறவிலே சத்தியவான்களாக நாம் இல்லை. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பாதி, கேளாமல் பாதி என்று பாராமுகமாக உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனோடு உள்ள உறவும் சக மனிதரோடு உள்ள உறவும் இன்றைக்கு உடைந்து போயிருக்கிறது. எனவே உறவிலே ஒரு சீர்திருத்தம் தேவைப்படுகிறது. ஆண்டவர் குறிப்பிடுகின்ற சத்தியவான்களாக, உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவரோடு உள்ள ஜெப உறவிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்திலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிவதிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். சக மனிதரோடு உள்ள உறவிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். திருமண உறவிலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் மீது பெற்றோர் வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுப்பில், படிப்பில், ஊழியத்தில், வேலையில் தேவ ஜனங்களாகிய நாம் ஒவ்வொருவரும் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு உண்மை இல்லாதபடியினால் உறவுகள் சீர்கெட்டு காணப்படுகிறது. சங்கீதம் 50:20 கர்த்தர் சொல்லுகிறார், நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். உறவுகளிலே சீர்திருத்தம் வேண்டும். நாம் குடும்ப உறவை வளர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப உறவை துண்டிக்கிறவர்களாக, சிதைக்கிறவர்களாக நாம் மாறிவிடக்கூடாது. இன்று பணம் இருந்தால் சொந்தம் கொண்டாடுகிறோம். எட்டாத உறவையும் மாமா மாமி என்று உறவு பாராட்டுகிறோம். ஆனால் ஏழ்மையிலும் தனிமையிலும் ஆதரவின்றி இருக்கிற உடன் பிறந்தவர்களோடு நாம் ஒட்டுவதில்லை. நீதிமொழிகள் 19:7 சொல்லுகிறது, தரித்திரனை அவனுடைய சகோதரர் எல்லாரும் பகைக்கிறார்களே, எத்தனை அதிகமாய் அவன் சிநேகிதர் அவனுக்கு தூரம் ஆவார்கள். தேவ ஜனங்களாகிய நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தாருக்கு ஒரு கஷ்டம்,
நஷ்டம் என்று வந்துவிட்டால் அவர்களை கைவிட்டு விடக்கூடாது. நம்மால் முடிந்த உதவியை நாம் செய்ய வேண்டும். சகோதர சகோதரிகளின் அன்பு நல்லுறவு எவ்வளவு முக்கியமானது என்பதை 1 யோவான் 3வது அதிகாரம் 14, 15, 17 வசனங்கள் மற்றும் 1 யோவான் 4வது அதிகாரம் 20, 21 வசனங்கள் விவரிக்கிறது. கர்த்தருக்கு பிரியமானவனாக ஆபேல் இருந்தான். அது அவனுடைய உடன் பிறந்த சகோதரனாகிய காயினுக்குள்ளாக பொறாமையையும் எரிச்சலையும் உண்டு பண்ணினது. அவர்களுக்குள் எந்த அடித்தடி சண்டை இல்லை. 2 பேருக்குள்ளும் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. வஞ்சகமாக அழைத்து சென்று கள்ளம் கபடற்ற ஆபேலை காயின் தீர்த்து கட்டினான். இன்றைக்கு தேவ ஜனங்களாகிய நாம் எப்படி நடந்து கொள்ளுகிறோம்? 1 யோவான் 3:12 சொல்லுகிறது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. இன்று நம்முடைய குடும்ப உறவுகளை நாம் சீர்படுத்துவோம். திருச்சபையினுடைய உறவுகளை பலப்படுத்துவோம். விசுவாச உறவுகளை திடப்படுத்துவோம். காரணம், உறவுகள் கர்த்தர் தந்தது, தெய்வீகமானது. கர்த்தர் தந்த உறவை கொண்டாடுவோம். கர்த்தர் தந்த உறவில் நீதியுடனும் அமைதியுடனும் வாழ்வோம். கடைசியாய், உருக்குலைந்த உலகில் சீர்திருத்தம். யோவான் 18வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு பிரதித்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இவ்வுலகத்திற்குரிய ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்புவது நம்முடைய வேலை அல்ல. பரலோக ராஜ்யத்திற்குரிய தொடர்பில் நமது கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து நிறைவேற்றுவது அவசியம். நம் பணம், நேரம், பேச்சு, உழைப்பு, பொறுப்பு ஒவ்வொன்றை குறித்தும் நாம் நம் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வோடு நாம் செயல்பட வேண்டும். ரோமர் 14வது அதிகாரம் 12வது வசனம், மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வசனம் அப்படி சொல்லுகிறது. உலகத்தாரும் பாபிலோனிய சபையாரும் தேவ பயமற்றவர்களாக, பதவி வெறி கொண்டவர்களாக, அந்தஸ்தையும் பேர்ப்புகளையும் நாடி தேடும் போது ஆண்டவர் இயேசுவை போல தேவ ஜனங்களாகிய நாம் நம்முடைய ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியது அல்ல என்ற உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும். ரோமர் 13:3 படி, கர்த்தர் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருப்பாரானால் அதை பொறுப்போடும் கடமை உணர்வோடும் நிறைவேற்ற வேண்டும். பெரும்பாலான அதிகாரிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அந்த வசனம் சொல்லுகிறது, மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கு அல்ல, துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாக இருக்கிறார்கள். சீர்கேடுகளை உண்டு பண்ணுகிறவர்கள் நடுவில் தேவனுடைய பிள்ளைகள் சீர்திருத்தத்தை ஏற்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்தியாவின் முதல் பெண் IPS அதிகாரி என்ற பெருமைக்குரியவர் கிரண் பேடி 1993 டெல்லி சிறைச்சாலையில் அதிகாரியாக பணியாற்றிய போது அநேக கைதிகளை சீர்படுத்தி பெரும் பாராட்டை பெற்றவர். பிரதமராக இந்திரா காந்தி அம்மையார் இருந்தபோது கிரண்பேடி அவர்கள் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணியாற்றினார். அப்பொழுது விதிமீறி நிறுத்தப்பட்டிருந்த பிரதமர் இந்திரா காந்தியினுடைய காரையே கிரெயின் வைத்து அப்புறப்படுத்திய துணிச்சல் படைத்தவர். காவல்துறை மற்றும் சிறைத்துறையில் அநேக சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர்
என்ற பெருமைக்குரியவர். போதைப்பொருள் தடுப்பு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய மேம்பாட்டிற்காக இந்தியா விஷன், நவஜோதி போன்ற அமைப்புகளை ஏற்படுத்தி அநேகர் வாழ்க்கையிலே ஒளியேற்றி வைத்திருக்கிறார். தேவ ஜனங்களாகிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஏசாயா 2:23 ஏசாயா தீர்க்கதரிசி அதிகாரத்தில் இருக்கிறவர்களின் சீர்கேடுகளை கண்டித்து சீர்திருத்தத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். எரேமியா 7:3 எரேமியா தீர்க்கதரிசி தேவ ஜனங்களை சீர்திருத்தத்திற்கு அழைக்கிறார். காரணம், அவர்கள் வாழ்க்கை சீர்கேடானதாகவும் பொல்லாப்பு நிறைந்ததாகவும் இருந்தது என்பதை எரேமியா 7:9-11 வரையுள்ள வசனங்கள் சொல்லுகிறது. இவ்வுலகத்தினுடைய ஆட்சியும் அரசாங்கங்களும் நிலையற்றது. சுரண்டல்கள், அதிகார போட்டிகள், ஆதிக்க மனப்பான்மை, அதிகார துஷ்பிரயோகம், ஜாதி மத பிரிவினைகள், அணு ஆயுத பெருக்கம் இன்றைக்கு இந்த உலகத்தை உருக்குலைந்து போக செய்திருக்கிறது. இவை இவ்வுலக ராஜ்யத்தினுடைய தன்மையாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள் என்கிற உணர்வோடு சீர்திருத்தவாதிகளாய் செயல்பட வேண்டும். ரோமர் 14:17 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவர்கள். வீணான ஆடம்பரம், வரதட்சணை மோகம், ஜாதி வரி, வீணான பொழுதுபோக்குகள், சண்டையிடுதல், குடும்பத்திற்குள் சபைக்குள் பிரிவினைகளை உண்டு பண்ணுதல், இவைகளெல்லாம் பாபிலோனிய சபையாரின் தன்மைகள். அவை தேவ ஜனங்களுக்குள் இருக்கக்கூடாது. இன்றைக்கு நாம் நம்மையே கேட்டு பார்ப்போம். நாம் சீர்திருத்தவாதிகளாக இருக்கிறோமா அல்லது சிதைக்கிறவர்களாக இருக்கிறோமா? தேவனுடைய ஆளுகைக்குள் நாம் இருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கை கொண்டாட்டம் நிறைந்ததாக, நீதியும் அமைதியும் நிறைந்ததாக இருக்கும். நாமும் ஆண்டவர் இயேசுவை போல சீர்திருத்தவாதிகளாய் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியாய் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 467 பாடலை பாடுவோம். இயேசுவே நாமே பற்றிக் கொண்டே மாட்சிமையான மீட்பைப் பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார். ஆவியானவரை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன். நேசரை பார்த்து பூரிக்கிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன். விடுதலை கால சோதரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவராய் எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் ஊட்டுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன்.
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பாவம் நிறைந்த உலகத்தை பரிசுத்தப்படுத்த தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பி அவர் மூலமாக எங்களை மீட்டெடுத்த அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவை போல எங்களுடைய வார்த்தையிலும், எங்களுடைய செயலிலும், எங்களுடைய நடக்கையிலும் சீர்திருத்தமான காரியங்கள் வெளிப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்தாரை போல இதுவரைக்கும் நாங்கள் வாழ்ந்து விட்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் அருளி செய்வீராக. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்திலே, திருச்சபையில் ஏற்படுகிற சீர்திருத்தத்தின் வழியாக எங்களுடைய தேசத்திலே ஒரு மாற்றம், உலகத்திலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆதி அப்போஸ்தலர்களால் உலகத்திலே ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை போல இந்த கடைசி நாட்களிலே எங்களின் வழியாகவும் கர்த்தர் ஒரு எழுப்புதலை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். குருவானவர் மார்ட்டின் லூத்தருடைய காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய சீர்திருத்தத்தை போல இந்த கடைசி நாட்களிலும் கர்த்தர் ஒரு பெரிய சீர்திருத்தத்தை தந்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு எங்களை கருவிகளாக, வாய்க்கால்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்த ஒரு விசை கூட அர்ப்பணிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனையிலும் வர தடைப்பட்ட ஒவ்வொருவரோடும் நிறைவான கிருபை தங்கியிருக்கட்டும். வருகின்ற நாட்களிலும் தேவ சமூகத்திலே வந்து ஆண்டவரை தேடுவதற்கேற்ற நல்ல சூழ்நிலைமைகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. நல்ல வாய்ப்புகளை வீணடித்து கொண்டிருக்கிற, பின்மாற்றத்தில் இருக்கிற, தேவனை விட்டு தூரம் போன நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிக்க, சந்திக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னமும் ரட்சிப்பினுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளாதவர்களாக, தூரம் போனவர்களாக இருக்கிற ஒவ்வொருவரையும் திருச்சபையாக மந்தையிலே கர்த்தர் கூட்டி சேர்த்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய கரம் பெரிய காரியங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பேராயத்திலும் நல்ல ஒரு பேராயருக்காக ஜெபித்து காத்திருக்கிற அந்த நாட்களிலும் கர்த்தர் நல்ல ஒரு பேராயரை தந்து எங்களுடைய பேராயத்தை, திருச்சபைகளை ஆசீர்வதிக்க உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகமெங்கிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற, தங்களை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தும். ஒவ்வொரு மிஷனரி ஸ்தாபனங்களுடைய தேவைகளையும் சந்தியும். அவர்கள் நிர்ணயித்திருக்கிற இலக்கை நோக்கி இந்த ஆண்டு முழுவதிலும் செய்த எல்லா பணித்திட்டங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணி ஆசீர்வதிக்க, பெருக பண்ண ஜெபிக்கிறோம். தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சமாதானத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களுக்குள்ளாக தெய்வீக சமாதானமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும். விட்டுக் கொடுக்க வேண்டிய இடத்துல விட்டுக் கொடுத்து, மன்னித்து ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்வை நல்ல உறவுகளால் கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவை உள்ள ஒவ்வொருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்தியும். தூர இடங்களிலே இருக்கிற சபையினுடைய குடும்பங்களையும் கரங்களிலே தந்து ஜெபிக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கிறவர்கள் உண்டு, வெளி ஊர்களிலே தங்கியிருந்து வேலைகளை செய்கிறவர்கள், படிக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைந்தருளி ஆசீர்வதிப்பீராக. இந்த மழை காலங்களிலும் யார் யார் பெருமழையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, வெள்ளப்பெருக்கினாலே எவ்வளவு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விபத்துக்கள், ஆபத்துக்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி கர்த்தர் கண்ணின் மணியை போல ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். மருத்துவமனையில் இருக்கிறவர்கள், வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், இல்லங்களிலே பலவீனத்தோடு இருக்கிறவர்கள், முதிர் வயதான பெற்றோர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தர் குடும்பங்களிலே நல்ல காரியங்களை கைக்குடி வர பண்ணும். திருமண காரியங்களை கைக்குடி வர பண்ணுவீராக. ஏற்ற நாட்களிலே குழந்தை பாக்கியத்தை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வேலைவாய்ப்புக்காய் காத்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கும் நல்ல வேலைவாய்ப்புகளை தந்து கர்த்தர் நடத்தும். படிப்பிலே நல்ல வெற்றிக்காக எதிர்பார்ப்போடு பிரயாசப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை நினைந்தருளி கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கைட்டு செய்கிற வேலைகளிலே கர்த்தர் நல்ல ஆசீர்வாதத்தை அருளி செய்வீராக. தனியார் ஸ்தாபனங்களிலும் அரசாங்கத்திலும் பணி செய்கிறவர்கள்
சொந்தமாய் தொழில் செய்கிறவர்கள், வீடுகளிலிருந்து அனுதின கடமைகளை நிறைவேற்றுகிறவர்கள் ஒவ்வொருவரோடும் இந்த நிறைவான கிருபை தங்கியிருக்கட்டும். உம்முடைய திருக்கரம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.